மிகப்பெரிய அளவில் திமுக வந்து ஏதோ தமிழ்நாடே இன்னைக்கு வந்து அழிஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பஞ்சபராதிகளாக கோமணம் கட்டிட்டு சுத்த போகிறோம், பரந்தூர் திட்டத்தை ரத்து பண்ணாத காரணத்தால் திமுக எல்லாரும் அவங்க தலைவர்லேருந்து கீழே குஞ்சு முழுவம் உட்பட பேசுறதை பார்த்தா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ அக்கறை? கடந்த காலங்களில் இப்படி எந்த அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் நம்ம குடும்ப சொத்தா? இது ஒரு அரசு கொண்டு வருது, இன்னொரு அரசு ரத்து பண்ணுது, அதுக்கு உரிமை இருக்குது. ஏன் இவ்வளோ பதட்டம் திமுக? ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் தங்கந்தனரசு சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் கீழே இருக்கும் அத்தனை பேரும் சாபம் விடுறான். ஏதோ தமிழ்நாடே இருண்டு போச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இருக்காது, எல்லா தொழில்களும் தமிழ்நாட்டை விட்டு போயிடும், எவனும் போக மாட்டான், தமிழ்நாட்டில் முதலிடம், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணால் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சூழலும், சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகமும், இந்தியாவோட மார்க்கெட்டும் தமிழ்நாடுடைய மார்க்கெட்டும் அவங்க எல்லாருக்கும் தேவை. அப்படிலாம் போயிட மாட்டாங்க அவனை தொழிலதிபர்கள். நேற்று இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இந்த 24 மணி நேரத்தில் திமுகவோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அதாவது வந்து இது ஏதோ பஞ்சமா பாதகம், இது அப்படியே மூழ்கி போச்சு தமிழ்நாடு, இனிமேல் யாரும் ஐயோ தமிழ்நாட்டின் பக்கம் யாருமே தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு எவனும் இந்தியாவில் தொழில் பண்ண முடியாது, முதலீடு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இங்கே அற்புதமான ஒரு மாநிலம், அதற்கான சூழ்நிலை இங்கே நிலவுது. இன்னைக்கு இந்த பரந்தூர் திட்டம் ரத்தானோன்னு இந்த 24 மணி நேரமும் திமுகவும் ஆதரிக்கிற ஈகோ சிஸ்டமும் வாடகை வாய்களும் அறிவாளி அல்சேஷன்களும் கதறக்கூடிய கதறல்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏங்க இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? ஒரு திட்டம் ரத்தானதால் நஷ்டமே வருதுன்னு வச்சுக்கோப்போம் சார். ஒரு திட்டம் ரத்தானதால் தமிழ்நாடு மூழ்கி போகிற அளவுக்குலாம் எதுவும் ஆயிடாது சார். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அதுக்கு இன்னமும் கொடுக்கல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கிடைச்சிருக்கு. இது குறித்து ஆராய்வதற்காக நீங்கள் அமைத்த குழுக்களோட அறிக்கையை நீங்கள் வெளியில் விடலை. என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரஜையாக தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயன் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன், மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏனெனில் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களுடைய அந்த கருத்துக்கள் இந்த திட்டத்தில் எனக்கு முழுவதும் ஒத்துப்போவதாக நான் அதை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன்.